ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் ஒரு பட்டு பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கவுனையே ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா, அதில நெறைய லேயர் இருக்கிறதுனால நம்ம அத முடிச்சுட்டோம் அப்படின்னா, பட்டு பாவாடை சட்டை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு நான் கவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் பேபி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நம்ம வந்து ரெடி பண்றோம். இதுலயே ஃபர்ஸ்ட்டு ஆரி ஒர்க் அவங்க மாடல் கேட்டிருந்தாங்க, எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ, அதே மாதிரியே நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஃபோட்டோவுமே அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி மாடல்ல தான் வேணும் அப்படிங்கிற மாரி ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. ஆனா ஃபோட்டோ போட்டோம்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால நான் போடல. ஃப்ரண்ட்ல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. லைட்டா ப்ளீட் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அங்கங்க நம்ம ஆரி ஒர்க் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பேக், ஃப்ரண்ட் 2மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரஃபல் ஸ்லீவ் மாரி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு லேயர்ல வச்சத விட 2 லேயர்ல வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ரெடி பண்ணியிருக்கேன். டாப் ஃபுல்லாவே நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அடுத்து பாட்டம் ரெடி பண்ணணும். இது வந்து ஒரு மாதிரி பீச் கலர்லயே லைட் கலர், ரொம்ப லைட் கலர் இது. ரொம்பவே கலர் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. கவுன் பொறுத்தவரைக்கும் நம்ம டாப் ஸ்டிச் பண்றது ஈஸியா இருக்கும். அதேமாரி பாட்டம் ஸ்டிச் பண்றதும் ஈஸியா இருக்கும். தனித்தனியா ரெடி பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். ஆனா, இதுல உள்ள பெரிய வேலையே என்னன்னா 2த்தையும் அட்டாச் பண்றோம் பாருங்க. அதுதான் பெரிய வேலை. இப்போ நான் காட்டன் லேயரும், சாட்டின் லேயரும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேன் வந்து அந்த லேயர்ல அட்டாச் பண்ணணும். இதுக்கு வந்து கேன் அப்படியே டைரக்ட்டா குடுத்தோம் அப்படின்னா, 1 இயர் பாப்பாக்குலாம் ரொம்ப குத்தும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கேன் எவ்வளோ லென்த் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி காட்டன் பீஸ் கட் பண்ணி அதுக்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு குத்தாம இருக்கும், ஸ்கின்ல படாம இருக்கும். அதனால நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட 2வது டைம் வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்க 2வது பேபிக்காக. ஃபர்ஸ்ட் பேபிக்கு நம்ம தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அது ஒரு மாரி பிஸ்தா கிரீன். இவங்க எப்போ வந்து கலர் கேட்டிருந்தாலுமே, ஒரு டிஃபரண்டான கலர்ல தான் கேட்பாங்க. அதுக்கேத்த மாரி தான் நம்மளும் ரெடி பண்ணி குடுப்போம். இப்போ கேன்லாம் ஃபுல்லா அட்டாச் பண்ணியாச்சு. நல்ல கீழ வந்து ஃப்ளவரா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா பஃப்ன்னு இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம குடுக்கும்போது நல்லாருக்கும். இப்போ 2 லேயர் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும். நெட் கிளாத்துக்கு வந்து கீழ வந்து இந்த மாரி ஸ்ட்ராப் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் ரெடி பண்ணிட்டேன். டைம் இல்ல. அதனால ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். மொபைல்ல உள்ள கேமரா குவாலிட்டி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணல என்னமோ இந்த தடவ. எப்போதும் ஓரளவுக்கு நல்லா வரும். ஆனா இதுல வரல. ஏன்னா ரொம்ப லைட் கலரா இருக்கிறதுனாலயே டல்லா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சன்லைட் வந்து டைரக்ட்டா அடிச்சதுனாலயே, இத வந்து கொஞ்சம் கிளியரா என்னால எடுக்க முடியல. பாட்டம்ல இந்த ட்ரெஸ்ல மொத்தமா 4 லேயர் வந்து குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நெட் கிளாத், அதுக்கப்புறம் சாட்டின் கிளாத், அதுக்கப்புறம் கேன் வந்து காட்டன் கிளாத்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு கீழ ஒரு காட்டன் லேயர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 லேயர் கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம். உண்மையா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவுன்ல ஆரி ஒர்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்ததே இல்ல. கஸ்டமரும் யாரும் அந்த மாரி கேட்டதில்ல. அதனால நம்ம பண்ணாமயே இருந்துட்டு இருந்தோம். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஸ்டமர் நம்மள்ட்ட ஆரி ஒர்க் பண்ணி கேட்டுருக்காங்க. ஏன்னா, ஆரி ஒர்க் பண்ணி நம்ம பண்ணோம் அப்டின்னா, ரேட் அதிகமா வரும்ல. அதனாலேயே வேண்டாம் அப்டிங்கிற மாரி எம்ப்ராய்டரி நெட்ல வச்சுருங்க அப்டிங்கிற மாரி யோசிச்சுருவாங்க. பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்விசிபிள் ஜிப் வந்து குடுத்துருக்கோம். கவுன பொறுத்தவரைக்கும் எனக்கு நார்மலா ஜிப் வைக்கிறத விட, இந்த மாரி இன்விசிபிள் ஜிப் வச்சோம் அப்டின்னா, பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். அதனால நான் அப்டிதான் வப்பேன். இந்த கவுன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அந்த பாப்பா போட்டுட்டு எனக்கு வந்து அந்த கஸ்டமர் பிக் அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. ஹிப் பெல்ட்டுமே நம்ம தனியா ரெடி பண்ணி குடுத்துட்டோம். அது லாஸ்ட் டைம்ல என்னால வீடியோ எடுக்க முடியல. பாப்பாவுக்கு எப்படி இருக்கு ட்ரெஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டு பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ண போறோம். இது வந்து உள்ள வந்து நம்ம பெட்டிகோட் டைப்ல ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது வந்து நம்ம என்ன பண்ணணும், டாப்ல வந்து லைனிங் கிளாத் மட்டும் குடுப்போம். ஆனா இவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா, மேலேயும் மெயின் கிளாத்தே இருக்கட்டும். அதுக்கு மேல எனக்கு ஸ்கேலப் டிசைன் வச்சு, ஒரு டிசைன் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அந்த மாரி ஆரி ஒர்க் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. இது வந்து உள் பக்கமா போடுற மாதிரி, ஸ்கர்ட்டோட டாப் அட்டாச் ஆயிருக்கும். அடுத்ததா டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்பு கிட்ட ப்ளீட் மாதிரி வச்சிருக்கோம். ஸ்கேலப் டிசைன்ல ஆரி ஒர்க் டிசைன் பண்ணி நம்ம வந்து இத கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கையில வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே அந்த பாப்பாவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அத லாஸ்ட்ல உங்களுக்கு போடுறேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2 ட்ரெஸ்ஸுமே நம்ம வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி, கஸ்டமருக்கு கொரியரும் பண்ணி, அதுக்கப்புறம் பர்த்டே முடிஞ்சு அவங்க ஃபோட்டோலாம் அனுப்புன பிறகு தான் நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன். இப்போ 2 ட்ரெஸ்ஸுமே நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரே நாள்ல 2 ட்ரெஸ்ஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப போராடி தான் முடிச்சேன். ஏன்னா, சுத்தமா ரெஸ்ட்டே எடுக்காம நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா தான் இந்த ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பாவாடை சட்டை ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா கவுன் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு பாப்பா வந்து வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி உங்களுக்கும் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.